வணக்கம் நண்பா. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டெக் வீடியோ கிடையாது. இப்போ நம்ம எல்லாருமே சேர்ந்து அனுபவிச்சுட்டு இருக்கிற ஒரு பிரச்சனை பார்த்தீங்க அப்படின்னா சூடு தான். ஸோ பயங்கரமான ஹீட் இருக்கும். நைட்டு கண்டிப்பாக யாராலையும் தூங்க முடியாது. நான் கோயம்புத்தூரில் இருக்கேன். சின்னதுலேருந்து எனக்கு சொல்லி வளர்த்தனது என்ன அப்படின்னா கோயம்புத்தூர் தான் வந்துட்டு பயங்கர கூலாக இருக்கும் மற்ற டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் கம்பேர் பண்ணுறப்போ அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லி வளர்த்துனாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூரே வந்துட்டு பயங்கர ஹீட்டாக இருக்குது. அப்போ நான் யோசிச்சு பார்த்தேன் சுற்றி இருக்கிற டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற என்னோட நண்பர்கள்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் மெயினாக இன்னைக்கு நான் இந்த வீடியோ பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களை ஏசி வாங்குங்கலாம் சொல்ல மாட்டேன். ஸோ கண்டிப்பாக எல்லாத்தோட பொருளாதாரமான நிலைமை என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ என்னோட நிலைமை அப்படிதான். ஏசி இல்லாமல் ஒரு சில விஷயங்கள் ஒரு சில மாற்றங்களை உங்கள் வீட்டில் பண்ணுறனால ஓரளவுக்கு வந்துட்டு உங்களோட வீடு ஓரளவுக்கு குளுமையாகும். அதை பற்றி தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பெரிய விஷயம் பெரிய செலவெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும் அவசியமே இல்லை. ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணாலே போதும். அதை மட்டும் பண்ணால் போதும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். 100% இது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஒரு 15 நாளாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு வீடியோவை நான் மேக் பண்ணுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு என்னோட வீடு நான் தூங்குற அந்த ரூம் ஓரளவுக்கு குளுமையா இருக்குன்னு சொல்லலாம். மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க நம்மளோட சேனல்ல இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா கீழே ஒரு கலர் பட்டன் இருக்கும். அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐகான் கிரியேட் ஆகும். அதையும் சேர்த்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட சேனல்ல இது மாதிரி வரக்கூடிய எல்லா வீடியோஸுமே ஒரு நோட்டிஃபிகேஷனா உங்க மொபைலுக்கு வந்துகிட்டே இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எல்லாருமே பண்ண வேண்டிய ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா இப்போ நான் பண்ணிட்டு இருக்கிற இந்த விஷயம் தான். ஸோ பிளாக் கலர் டிஷர்ட் நீங்க நைட் டைம்ல போடுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு பிளாக் கலர் டிஷர்ட் போடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ரூமை வந்துட்டு பிளாக் இல்லாத அளவுக்கு மாத்திக்கோங்க. ஸோ ரூமுக்குள்ள நீங்க தூங்குற ரூமுக்குள்ள எந்த ஒரு கருப்பு பொருளும் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. டார்க்கா எந்த பொருள் இருந்தாலும் எந்த ட்ரெஸ் இருந்தாலும் தூக்கி வெளியே வச்சிருங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஸ்கிரீன்ஸ் அந்த ரூம்ல யூஸ் பண்ற ஸ்கிரீன்ஸ் எல்லாமே ஒயிட் கலர் ஸ்கிரீன், அதுக்கப்புறம் ஒரு லைட்டான ஸ்கிரீன்ஸை நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு நல்லா இருக்கும். ரூமுக்குள்ள ஹீட்டை வந்துட்டு உள்ள எடுத்து கொடுக்காது. பிளாக் பார்த்தீங்க அப்படின்னா ஹீட்டை உறிஞ்சு கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பிளாக் கலரை வந்துட்டு நீங்க போடுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கலாம், என்னடா இவன் கருப்பு கலர் டிஷர்ட் போட வேண்டாம்னு சொல்லிட்டு போட்டிருக்கானே, இவனுக்கு என்னடா வேர்க்க மாட்டேங்குதுன்னு சொல்லி சில பேர் நினைப்பீங்க. வேர்க்காமலாம் இல்லை, பயங்கரமா வேர்க்குது. பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு அட்டை வச்சிருக்கேன். ஸோ இந்த அட்டை வச்சு அப்பப்போ அப்படி ஆட்டிக்குவேன். ஸோ ஆட்டினா அப்படின்னா ஓரளவுக்கு வந்துட்டு வேர்க்காம இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க பிளாக் கலர் டிஷர்ட்டை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் கண்டிப்பா இதை பண்ணுவாங்களான்னு சொல்லி தெரியல. சப்ஸ்கிரைபர்ஸ் வீட்டில் அம்மாங்கெல்லாம் இருப்பாங்க, கண்டிப்பா அவங்க பண்ணுவாங்க. காலையில ஒரு 4 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் விண்டோஸ் ஓப்பன் பண்ணி வைக்கிறது. நீங்க அந்த நேரத்தில் ஓப்பன் பண்ணி வச்சீங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷான காத்து, எந்த பொல்யூஷனுமே இல்லாத அந்த காத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வீட்டுக்குள்ள வர ஆரம்பிக்கும். ஜன்னல் வழியா வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த காத்து உங்க வீட்டுக்குள்ளே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு 7 மணிக்கெல்லாம் விண்டோ க்ளோஸ் பண்ண சொல்லுங்க. சூரியன் உதிக்கிறதுக்குள்ள விண்டோ நீங்க க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹீட் எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா உங்க வீட்டுக்குள்ள வராது. அதுக்கப்புறம் திருப்பி நீங்க எப்போ ஓப்பன் பண்ணணும்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா சாயந்தரம் ஒரு 8 மணிக்கு, அதாவது நைட் ஒரு 8 மணிலேருந்து ஒரு 10 மணி வரைக்கும் ஓப்பன் பண்ணி வைங்க. ஓரளவுக்கு உங்க வீட்டுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா ஹீட் எனர்ஜி வராமல் இருக்கும். இதை ஏன் நான் சொல்றேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா எப்போ சூரியன் வந்துட்டு மேலே வருதோ அப்போவே வந்துட்டு சூடு அதிகமாக ஆரம்பிச்சிடும். வீட்டுக்குள்ள சூடு வராமல் இருக்கிறதுக்கு விண்டோஸை வந்துட்டு முடிஞ்ச அளவு க்ளோஸ் பண்ணி வைங்க. பகல் நேரத்தில் விண்டோஸை க்ளோஸ் பண்ணி வைங்க. ஸோ அடுத்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வீட்டில் இருக்கிற பெண்கள் எல்லாருமே டெய்லியுமே வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி துடைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எப்பவுமே துடைப்பாங்க. ஆனால் துடைக்கிறதுல வந்துட்டு ஒரு சின்ன மாற்றம் மட்டும் பண்ணால் போதும். சாதாரண இருக்கிற தண்ணியில் வீட்டை துடைக்காம ஜில்லுன்னு இருக்கிற தண்ணியை வச்சு துடைக்க சொல்லுங்க. ஜில்லுன்னு எப்படி ஆக்குறது அப்படின்னா ஐஸ் கியூப்ஸ் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிருப்பீங்க. ஸோ அந்த ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஐஸ் கியூப்ஸை தண்ணியில் போட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தூங்குற ரூம் எந்த ரூமில் நீங்கள் தூங்க போறீங்களோ அந்த ரூமில் நீங்கள் தூங்குற கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் தூங்குனீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்கள் ரூம்குள்ளே இருக்கிற அந்த ஹீட் பார்த்தீங்க அப்படின்னா டிக்ரீஸ் ஆயிருக்கும். தூங்குனீங்க அப்படின்னா ஹீட் தெரியாது. இதை ட்ரை பண்ணி பாருங்க. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் பண்ணாலும் கண்டிப்பா சூடு தாங்க முடியாது. அந்த காத்து வந்துட்டு உள்ள வரணும்னு சொல்லி நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நைட் நேரத்தில் விண்டோ திறந்து வைக்கிறீங்க அப்படின்னா அந்த விண்டோக்கு மேலே, ஸோ விண்டோ இருக்கு அப்படின்னா விண்டோக்கு மேலே ஒரு ஈர துண்டு நீங்க யூஸ் பண்ற அந்த துண்டாவே இருக்கட்டும், அந்த துண்டை வந்துட்டு ஈரம் பண்ணி ஜஸ்ட் காய வைக்கிற மாதிரி அப்படியே தொங்க விட்டுருங்க. அந்த ஈர துண்டுக்கு வெளியே இருந்து வர காத்து அந்த ஈரத்துண்டை தாண்டி வரும்போது ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு நீங்க தூங்கிட்டு இருக்க அந்த ரூமை வந்துட்டு ஃப்ரெஷ் ஆகும். ஸோ நல்ல ஒரு ஜில்லான ஒரு காத்தை வந்துட்டு உள்ள கொண்டு வந்து கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நிறைய பேருக்கு வீட்டில் சீலிங் ஃபேனும் இருக்கும். அதை தவிர வந்துட்டு டேபிள் ஃபேன் வச்சிருப்பீங்க, அதுக்கப்புறம் டவர் ஃபேன்லாம் வச்சிருப்பீங்க. அதில் வந்துட்டு ஒரு சின்ன ட்ரிக் யூஸ் பண்ணலாம். முதல்லயே வந்துட்டு தண்ணியை ஒரு பாட்டிலில் ஊற்றி அந்த பாட்டிலை வந்துட்டு ஃப்ரீசரில் ஃப்ரீஸ் பண்ணிடுங்க. ஸோ ஃப்ரீஸ் பண்ண அந்த பாட்டில் 1 இல்லைன்னா 2 பாட்டில் எடுத்துக்கோங்க. ஃப்ரீஸ் பண்ண அந்த பாட்டிலை கொண்டு வந்து அந்த ஃபேன் டேபிள் ஃபேனாக இருக்கட்டும் இல்லை டவர் ஃபேனாக இருக்கட்டும் அந்த ஃபேனுக்கு முன்னாடி வச்சிருங்க. பாட்டிலெல்லாம் ஓப்பன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த ஃபேனுக்கு முன்னாடி வச்சுட்டு ஃபேன் ஆன் பண்ணுங்க. அந்த பாட்டிலில் தாண்டி காற்று உங்களுக்கு வரும். அந்த காற்று பார்த்தீங்க அப்படின்னா ஜில்லுன்னு வரும். ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அப்போ வந்துட்டு அந்த சில்னஸ் எனக்கு பத்தலை அப்படின்னா ஒரு பெரிய பிளேட் எடுத்துக்கோங்க. அந்த பிளேட்டில் வந்துட்டு தண்ணி ஊற்றி அந்த தண்ணியில் வந்துட்டு ஒரு சில ஐஸ் கியூப்ஸை போடுங்க. ஐஸ் கியூப்ஸை போட்டு அந்த டேபிள் ஃபேன் முன்னாடியோ இல்லை வந்துட்டு டவர் ஃபேன் முன்னாடியோ வச்சு யூஸ் பண்ணி பாருங்க. ஓரளவுக்கு ஜில்லுன்னு காற்று வரும். ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ சில பேருக்கு வந்துட்டு இது ஆகாது, அந்த சில்னஸ் ஆகாது. அந்த மாதிரி ஆகாதவங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த டேபிள் ஃபேனையும் டவர் ஃபேனையும் ரொம்ப தூரமாக தள்ளி வச்சிருங்க ஐஸ் கியூப்ஸை போட்டு. சில பேருக்கு சளி பிடிச்சிரும். எனக்கு கண்டிப்பாக சளி பிடிக்கும். நான் அந்த மாதிரி தான் வச்சிருக்கேன். அந்த மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த டிப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே வந்துட்டு
வந்துட்டு முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு டிப்னு சொல்லலாம். உங்கள் வீட்டில் ஏதாவது குண்டு பல்ப் யூஸ் பண்ணுறீங்கன்னா, ஸோ 60 வாட்ஸ் பல்ப்னு சொல்லுவாங்க, குண்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பல்ப்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 0 வாட்ஸ் பல்ப்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பல்ப்ஸ் எல்லாம் உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ 6 மணிக்கு மேலே அந்த பல்ப்ஸை நீங்கள் போடுறப்போ அந்த பல்ப்ஸ் தனியாகவே வந்துட்டு ஹீட் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும். நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க 0 வாட்ஸ் பல்பை வந்துட்டு கரண்ட்டே இழுக்காது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீட்டே ஆகாதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அது பயங்கரமாக ஹீட் ஆகும், கரண்ட்டும் வந்துட்டு அதிகமாக இழுக்கும். ஸோ 0 வாட்ஸ் பல்ப்ஸும் சரி, குண்டு பல்ப்ஸும் சரி அவாய்ட் பண்ணிடுங்க. அதுக்கு பதிலாக எல்இடி பல்ப்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு சிஎஃப்எல் பல்ப்ஸ் எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுங்க. அது யூஸ் பண்ணாலும் நீங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க எந்த ரூம்ல தூங்குறீங்களோ அந்த ரூம்ல நீங்க தூங்குறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே, இல்ல 2 மணி நேரம் இல்ல 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தூங்குனீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஹீட் உங்களுக்கு தெரியாது. அடுத்தது எல்லாருமே பண்ற ஒரு தப்பு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க தூங்குற அந்த ரூம்ல போன் சார்ஜஸ், உங்ககிட்ட எவ்வளவு போன் இருக்கோ சரி, வீட்டில் இருக்கிற எல்லா போன்ஸையுமே வந்துட்டு அந்த ரூம்குள்ள வச்சு சார்ஜ் போட்டுட்டு தூங்குவீங்க. ஸோ அதை மட்டும் பண்ணாதீங்க. அந்த போன்ஸ்ல இருந்தும் சரி, அந்த சார்ஜர்ல இருந்தும் சரி அதிகமான ஹீட் எனர்ஜி வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ ஹீட் உங்க ரூம்குள்ள ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு நீங்களே ஒரு காரணமா இருப்பீங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க தூங்குற அந்த ரூம்ல எந்த ஒரு போனும் வைக்காதீங்க. போன்ல இருந்தும் வந்துட்டு ஒரு ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும், அதுக்கப்புறம் போன் சார்ஜர்ல இருந்தும் ஒரு ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும். நீங்க தூங்குற ரூமை எவ்வளவுதான் சில்லுன்னு ஆக்கினாலும் அதுல இருந்து வர ஹீட் எனர்ஜி பாத்தீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ரூமை வந்துட்டு அதிகமா ஹீட் ஆக்கிரும். அடுத்த டிப் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான, அது மட்டும் இல்லாம ரொம்ப ஈஸியான ட்ரிக்னு சொல்லலாம். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு தண்ணி குடிக்க முடியுமோ அவ்வளவு தண்ணி குடிங்க. ஸோ நீங்க பகல் நேரத்தில் குடிக்கிற தண்ணி தான் இரவு நேரத்தில் உங்களோட பாடியை முடிஞ்ச அளவு கூலா பார்த்துக்கும். இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்த்த இந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கிற அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க நம்மளோட சேனல் இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா கீழே ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கும், அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐகான் கிரியேட் ஆகும், அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட சேனல்ல இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா வீடியோஸுமே ஒரு நோட்டிஃபிகேஷனா உங்க மொபைலுக்கு வந்துகிட்டே இருக்கும். நம்மளோட சேனலுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம், அதுக்கப்புறம் ஃபேஸ்புக், ட்விட்டரோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இதுல ஏதாவது ஒரு அக்கௌண்ட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா முடிஞ்சா போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இங்க மட்டும் இல்லாம நம்மளோட சேனல் அங்கேயும் மட்டும் வளர ஆரம்பிக்கும். கண்டிப்பா முடிஞ்ச அளவுக்கு இந்த ஹெல்ப் எனக்கு பண்ண பாருங்க. கீழே எல்லாத்தோட லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தமிழில் கற்போம், தமிழை காப்போம்.